பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து பார்த்தது வந்து தம்பியா போட்டு தான் கிழிஞ்சிச்சு, அப்படியே விளையாண்டிச்சு போட்டு. இந்த இடத்துல வந்து வச்சிருக்காங்க. நுராக்கின வாயால் போனபடியாக வெளியே விரையிலாம் போச்சு ஆளால். நாங்கள் அப்புறம் விரையில அப்புறம் யாழ்ப்பாணத்துக்கே ஒரு துக்க சம்பவம். இதுதான் அந்த போட், அதாவது ஐயாவோட படகு அப்படி இருக்கு. வணக்கம், தமிழோடு தரணி எங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, இன்றைக்கி வந்து எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நாளைக்கு முந்தி வந்து ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். வந்து யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் வந்து ஒரு விபத்து ஒன்று ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குருநகர்லேருந்து பாலதீவுக்கு போகிறதுக்காக வந்து போட்டில் போன கொஞ்சம் பேர் எதிர்பாராத விதமாக வந்து போட் கவுண்டு அதில் இருந்த 2-3 பேர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் வந்து உண்மையிலே வந்து அது ஒரு யாழ்ப்பாணத்துக்கே ஒரு துக்க சம்பவம்னு சொல்லலாமே. என்ன கிட்டத்தட்ட வந்து பல வருஷத்துக்கு பிறகு வந்து இப்படி இந்த பாலதீவுக்கு போனவங்க இறந்த செய்தி கேள்விப்பட்டன்ற மாதிரி வந்து அந்த வீடியோ கூட நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தவங்க, நிறைய பேர் என்னோடையும் பர்சனல் எடுத்து வந்து கதைச்சிருந்தவங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஒரு கன வருஷத்துக்கு முந்தி நாங்கள் போகில் வந்து ஒரு நடந்தது. அதாவது வந்து இப்படி பாலதீவுக்கு போனவங்க மக்கள் வந்து இறந்தவங்க, அதாவது போட் கவுண்டு. அதுக்கப்புறமா வந்து இந்த சம்பவம் தான் இப்போ நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னவங்க வந்து. ஸோ அதுவும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தூர இடமும் இல்லை. ஸோ அந்த எட்டியிலேருந்து, அதாவது அந்த துறைமுகத்துலேருந்து வழிக்கூட்டு ஒரு 100 மீட்டர் தூரத்தில் வந்து அந்த போட் வந்து கவுண்டது. அதுக்கப்புறமா வந்து ஸோ நான் இன்றைக்கு வந்து அந்த இடத்துக்கு போகிறேன். எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம், அந்த பாலதீவுக்கு போன மக்கள் வந்து இன்றைக்கு தான் அதிகளவாக திரும்ப வந்து கொண்டிருப்பாங்க. அதை தாண்டி வந்து அந்த படகை ஓட்டி கொண்டு போன அந்த ஐயா வந்து அந்த குருநகர் பகுதியை சேர்ந்தவர்கள். அந்த படகுல பயணம் செஞ்சவங்கெல்லாம் வந்து வெளியூர்லேருந்து வந்தவங்க வந்து ஃப்ரீயாக தான் அந்த இடத்துலேருந்து அவங்கள அந்த தீவுக்கு வந்து ஏற்றிட்டு போகிறதுக்காக வந்து போனவர் வந்து அந்த போன இடத்துல எதிர்பாராத விதமாக வந்து இந்த விபத்து நடந்து அந்த ஐயாவும் வந்து இறந்துட்டார். ஸோ அந்த ஐயாவோட இறுதிக்கிரியை வந்து இன்றைக்கு தான் நடக்க போகுது. ஸோ அது அந்த எட்டி அடிக்கு வந்து கொண்டு வந்து அந்த ஐயா வந்து கொண்டு போவாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஸோ நான் அங்கே தான் வந்து போக போகிறேன். இந்த துக்க சம்பவத்துக்கு பிறகு இப்போ அங்கே நிலைமை எப்படி இருக்குது, அதாவது உண்மையிலே வந்து ஜாக்கெட் போட்டு போகிறாங்களா இப்பயும் வந்து, இல்லை இப்போ வந்து மக்கள் எப்படி பயணிக்கிறாங்களா, இப்போ போன மக்கள் எப்படி வராங்களான்ற எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். அதோடு சேர்ந்து அந்த ஐயாவோட இறுதிக்கிரியையும் இந்த வீடியோவில் முடிஞ்சால் எங்களுக்கு நாங்கள் போகிற டைமில் அது நடந்தால் அதையும் வந்து நான் எடுத்து இதில் பண்ணணும். நீங்கள் அதை வந்து பாருங்கள். வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த அசம்பாவிதம் நடந்தது. இதில் வந்து அந்த பிறண்டது வந்து போட்டெல்லாம் வந்து எடுத்துட்டாங்களோ அங்கே நிற்க வர்ற போட் வந்து நான் காட்டுறேன் வந்து. ஸோ அந்த போட் ஓடிக்கொண்டு போன அந்த ஐயா இருக்கார் தானே, அவர் தான் வந்து இந்த குருநகர் ஏரியா உடைய ஒரு ஆள் வந்து. ஸோ இப்போ அதால் வந்து அவரை இறுதிக்கிரிகைக்காக வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க. ஸோ என்னென்னா இங்கே பக்கம் வந்து அவருக்கு என்ன சொல்கிறது, கடலும் வாழ்க்கையுமாக தானே அவர் வாழ்க்கை வந்து இருந்திருக்கும். அவங்களோட குடும்பத்தாரையும் நான் வந்து ஊர் மக்கள் சார்பாக கொண்டு இறுதியாக அவர் அந்த ஜெட்டியடின்னு சொல்லுவாங்களோ, அது துறைமுகத்தில் வந்து கொண்டு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வச்சு வந்து அஞ்சலி செலுத்திட்டு அதுக்கப்புறமா வந்து எடுத்துகிட்டு போகலாங்கால தெரியலை. உண்மையில நாங்களும் வரணும்னு சொல்லி யோசிச்சு நாங்கள் வந்து ஒரு மாதிரி நேரத்தில் வந்துட்டோம்னு சொல்லலாம்.
இதான் வந்து நான் வீடியோவில் காட்டைகள் வந்து கவுண்டர் கிடந்த படகு. ஸோ அன்றைக்கு வந்து அந்த பாலதீவுக்கு போனவங்க வந்து இப்போ வரைக்கும் வந்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஒரு போட் வந்தது, அதுக்கு பிறகு வந்து இப்படி இது ஒரு சின்ன போட் வந்தது. ஐயாண்ட போட் வந்து கவுண்டு கிடக்கக்குள்ள, அதாவது அந்த படகு வந்து கவுண்டு கிடைக்கக்குள்ள அது பெருசுமாய் தெரியலை. ஒரு சின்ன படகு ஒன்று கவுண்டு கிடந்த மாதிரி தான் இருந்தது. அப்போ ஆனால் உண்மையாக பார்த்தா அது இந்த அளவு ஒரு படகு தான், இதே மாதிரி ஒரு படகு தான் அந்த ஐயா ஆக்களை ஏற்றிட்டு போன படகு. நான் காட்டுறேன் அந்த படகு கிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து அடக்கம் பண்ணுறதுக்காக வந்து மயானத்துக்கு எடுத்து போய் கொண்டிருக்கிறாங்க. என்னடா எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் வந்து காட்ட இல்லாது. நாங்கள் ஏன் இந்த வீடியோவுக்கு வந்தேன்னு சொல்லிச்சுன்னா, இப்போ வந்து உண்மையில் இந்த நிலப்பாடு வந்து, அதாவது இங்கே பக்கம் வந்து எப்படி இருக்குது, அந்த பாதுகாப்பு எப்படி இருக்குன்றதை வந்து ஒருக்கா பார்க்கணுன்றதுக்காக. ஏனெண்டா அண்டு வந்து அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமா வந்து ஒருத்தரையுமே விடலை இந்த ஏரியாவில் போகிறேன்னு சொல்லி சொன்னால், அந்த ஜாக்கெட் போட்டு கொண்டு தான் போகணும், அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் அதுலேருந்து நேவி பார்ட்டி வந்து தடுத்து கொண்டு வந்தவங்க. ஆனால் இப்போ ஒருத்தரையும் காணலை. இப்போ 2 நாள் வந்து முடிஞ்சு நினைக்கிறேன், அவங்க வந்திருப்பாங்க போல். 2 நாள் ஏதோ தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறது. அதுக்கப்புறமா வந்து வந்துடுவாங்க. ஒரு ஃபங்க்ஷன் என்ன, அந்த திருவிழா நடக்கிறது அந்த சர்ச்சில். இப்போல்லாம் வந்து கொண்டிருக்காங்களா. இப்போ நிற்கக்குள்ளேயும் வந்து ஆக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்களா. ஓகே, இந்த படகு தான் அண்டு வந்து, அதாவது பிறண்டு கிடந்தது நான் காட்டைக்குள்ளே. இதான் வந்து அந்த ஐயாவோட படகு. இதுதான் அந்த போட். அதாவது நான் அண்டு வந்து காட்டைக்குள்ளே வந்து இப்படி பிறண்டு போய் கிடந்தது. பிறண்டு கிடக்குள்ளே பார்த்தா அது ஒரு சின்ன போட் மாதிரி தான் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்து எந்த பெரிய போட்டுன்னு சொல்லி. அந்த பயணம் செஞ்சவங்க பார்த்தீங்கன்னா 20லேருந்து ஒரு 25 பேர் வருமானு சொன்னவங்க. ஆனால் 20 பேர் தான்ன்றதான் கன்ஃபார்ம் போல். தம்பி இந்த இது சம்மந்தம் விளக்கம் தெரியுமாடா? இந்த போட் தானே, எந்த போட்டு இப்போ எத்தனை பேர் வந்து கன்ஃபார்மாக போகணுன்னு வந்து சொல்கிறாங்க? 20 பேர்னு சொல்கிறான். 20 பேர் தான். இப்போ அண்டு வந்து நாங்கள் போய்க்கல கடைசியாக நான் வந்துட்டு போனேன். நான் அப்போ அந்த 20 பேர் எடுத்தாச்சுன்னு சொல்லி சொன்னோம். திரும்ப வந்து அந்த நேவி பாட்டியெல்லாம் வந்து இந்த சுழியெல்லாம் ஓடினவங்கள நாங்கள் இல்லையான்னு சொன்னோம். அப்போ ஒரு தெரியுமா அப்போ உண்மையில வந்து இறந்தவங்களோட எண்ணிக்கை எத்தனை பேர்? இறந்த 2 பேர் தான் இறந்துருக்கு. அந்த போட்டோட ஐயாமே ஒரு அம்மா, அந்த அம்மா 2 பேர் தான் இருந்தாங்க. மிச்சம் எல்லாம் பிரச்சனை. இந்த போட்டு வந்து எப்போ எடுத்தவங்க வெளியில்? இது உடனே எடுத்துச்சான். உடனே வெளியே எடுத்துச்சான். எடுத்துட்டாங்க. நீங்கள் நின்றுறீங்க அந்த சம்பவம் நடக்க? இந்த சம்பவம் நடக்கக்குள்ள இங்கே நின்றுறீங்க. என்ன நடந்தது? இது லோட்டோட போனது. அது போட்டு தான் கிழிஞ்சிச்சு, அப்படியே விளையாண்டுச்சு போட்டு. பார்த்துட்டுறீங்க பிறகுள்ள? நாங்கள் வாங்க அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கணும், ஓடி போய் இழுத்துறாங்க. அப்புறம் வரையில் அப்புறம் மெட்டை போட்டு வந்து நீங்கள் போய் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ மற்றவங்கள உள்ள அப்படி முழுசாக பிறண்டவரை வந்து எல்லாரும் என்ன செஞ்சவங்க? எல்லாம் பிறண்டவொன்னே கொஞ்சம் பேர் போட்டுக்கு மேலே வேறு இருந்தவர். வேறு இருந்து அந்த ஐயா சுக்கானுக்குள்ளே கூட்டுக்குள்ளே போயிட்டேறான். இறந்த ஐயா வந்து அந்த படம் ஓடி கொண்டு போன ஐயா ஏன் வந்து அவர் என்ஜின் ஏதோ சுலோ பண்ணுறதுக்கு போனோம். அவருக்கு தெரியுமா அந்த ஐயா? தெரியும். நீங்கள் இந்த தம்பியாக நிற்கக்குள்ளதானே வந்து இந்த போட்டை ஸ்டார்ட் பண்ணி வந்து உள்ளே போயிருக்காங்களே. அவர் அதுக்கு அந்த கூட்டுக்கு போனபடியாக வெளியே வரையலாம் போய் ஜாலாது. அதான் அவர் அப்படியே இறந்து போகணும். மற்ற ஒரு ஆள் இருந்துன்னு சொல்லி சொன்னீங்களா? அவங்க வயதான ஆள்? அவள் வயதான ஒரு வயதான அவைய பக்கம் தூக்கினாங்க, நுரவாக்கினா வாயால். உறவுக்கு வரையே கொண்டு ஆள் சித்திச்சான். செத்துட்டேன். உங்கள் சொந்த இடமே தானே? சொந்த இடமே தான். அப்போ நீங்கள் இப்போ எத்தனை வயசு உங்களுக்கு? 18. இப்போ ஃபுல்லாக கடல் தொழில் தானே? கடல் தொழில்.
வேறு ஏதாவது தொழில் இல்லை எல்லாருமே வந்து இங்கே எல்லாம் எங்கட தொழில். இப்போ இறந்த அந்த மற்ற அம்மா வந்து இந்த ஏரியா தானே இல்லை இல்லை அவள் வெளியிடாமா சொன்னேன். அந்த படகுல போன எல்லாருமே வெளியே எல்லாம் வெளியிடம் தான். ஒரு அண்ணா தான் எங்களோட ஒரு ஆள் மெட்ட இவர். இப்போ நீங்கள் அந்த பாலதீவுன்ற அந்த இடத்துக்குலாம் போயிருக்கிறீங்க போய் அங்கே போயிட்டு தான் வந்தேன். அண்டைக்கு போயிட்டு வந்து வெண்டைக்காய் கிடச்சி வந்து அவன்கிட்ட தான் எல்லா ஜனமும் பார கிடச்சி. அதுக்காக தான் நானும் வந்தேன். அதான் நான் வந்து சொன்னேன். நான் வந்து சரி இப்போ உண்மையிலே வந்து எவ்வளோ பேர் க்ரௌட் போவாங்களாங்க அங்கே நான் வளமான ஜனம் பேர். நிறைய எல்லா இடமும் இருந்து பேர் மன்னார் கன்னடங்கள்லேருந்து பேர். எத்தனை வருஷம் போயிருக்கேன் இங்கே வந்து நான் சின்னலேருந்து போகிறேன். சின்னலேருந்து போகிறேன். இப்படி ஒரு பிரச்சனையே வந்து இப்படி ஒரு பிரச்சனை வந்து இல்லை. இப்போ நீச்சல்லாம் தெரியும். தெரியும் நீச்சு. அதாவது அன்றைக்கு வந்து அந்த படகு கவுண்டர் இந்த டைமில் வந்து கண்ணுக்கு முன்னால் பார்த்தது வந்து தம்பியாம். அதுக்கப்புறமா வந்து அவங்கள இல்லை இதில் நின்றவங்க தான் போய் வந்து அவங்கள இழுத்து வழியில் வந்து காப்பாற்றினவங்களாம். எதிர்பாராத விதமாக வந்து 2 பேரும் வந்துட்டாங்களே. ஒன்றுமே வந்து செய்யலை. சரி ஓகே நீங்கள் பாருங்கள். அந்த பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து இப்போ பாருங்க இந்த நிறைய போட் வந்து அங்கே போய் தான் வந்து கொண்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1 2 3 போட் வந்து வருது. அதாவது அந்த பாலதீவுக்கு போய் வந்து கொண்டு இருக்கு. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து இவங்கெல்லாம் வந்து அங்கே போய் தான் வந்து கொண்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்தவங்க. இப்போ நாங்கள் நிற்கிற டைமில் தான் வந்து நாங்களும் வந்து போகிறதுக்காக கொஞ்சம் இது பிளான் பண்ணு. அதாவது வந்து கச்சதீவுக்கு பிறலான்னு போனவன். அதுக்கப்புறமா வந்து இப்படி ஒரு இடம் இருக்குன்னு சொல்ல யோசிச்சேன் போகலாம் அப்படின்னு. உண்மையிலே வந்து நான் இப்படியான பயணங்கள் வந்து டேஞ்சரான பயணங்கள் செய்கிறதில்ல. ஆனால் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கைக்குள்ள வந்து திடீரென்று இப்படி ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருந்தாங்க. அதன் உண்மையிலே வந்து என்ன செய்கிற ஒன்றுமே வந்து செய்ய இயலாது. இதுக்கு வந்து அதாவது அந்த பாலதீவுக்கு போனவங்க எல்லாமே வந்து வந்துட்டாங்க. ஆனால் ஒரு சில இடங்களில் வந்து ஒரு சில போட்டுகளில் வந்து அந்த ஜக்கெட் போடலை. நான் இது இன்றைக்கும் பார்த்து நான் வந்து உண்மையிலே வந்து அது ஆபத்தானது உண்டு. இப்போ இப்படி சொல்கிறதால வந்து சம்டைம் வந்து யாரும் குறை நினைக்கலாம் அப்படின்ட்டு இல்லை. இப்போ இந்த குறுநகர் ஏரியாவில் இருக்கிறவங்களா பயப்பட தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து வளமையாக இங்கே கடலோட இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு நீச்சல் தெரியும், எல்லாமே தெரியும். வெளியிடத்துலேருந்து யாராச்சும் ஒருத்தவங்க வந்து போகிறீங்கன்னா அவங்களோட சேஃப்டி நீங்களே வந்து பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி இருந்திருந்தால் அந்த பிரச்சனை வந்திருக்காது. அன்றைக்கு இறந்தது வந்து மொத்தம் 2 பேராம். அதில் வந்து 1 ஐயா. அந்த ஐயா வந்து எதிர்ச்சியாக உள்ள அந்த இதை ஓன்றதுக்காக உள்ள திரும்ப போயிருக்கார். என்ஜினை வந்து அவர் பொறுத்துட்டார் உள்ள. அதுக்கப்புறமா வந்து ஒரு வயதான ஒரு அம்மா தான் வந்து அதோட சேர்ந்து இறந்துருக்கா. ஸோ உண்மையிலே வந்து சோகமான செய்தி. வந்து இன்றைக்கி அந்த ஐயாட இறுதி கிரியெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறோம்.